வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Realme P2 Pro 5G மொபைலோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று கிரே கலர். ஸோ என் கையில் இருக்கிறது க்ரீன் கலர் வேரியண்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர் 20,000 கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோட, அதுவும் கர்வ்டு டிஸ்பிளேவோட, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்னாப்ட்ராகனில் ஆவரேஜான ப்ராசஸரில் ஒரு நல்ல மொபைலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7s Gen 2 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 8GB RAM 128GB வேரியன்ட் தான் என் கையில் இருக்குது. இது 20,000 அவைலபிள் இருக்குது. இதிலே நீங்கள் 12256 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 அவைலபிள் இருக்குது. மேபி கார்டு ஆஃபர் 1000 இல்லை 2000 உங்களுக்கு கிடச்சதுனாக்கா 18,000க்கும் 20,000க்கும் நீங்கள் 128 அண்ட் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிடலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6.7 inches கொண்ட ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் OLED டிஸ்பிளே அப்படின்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 nits டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 1200 nits வரைக்கும் போகும். அதிலே பீக் பிரைட்னஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 2000 nits வரைக்கும் வரும். அது வந்து உங்களுக்கு HDRல நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். ஸோ சன்லைட் விசிபிலிட்டிலாம் இதில் நல்லா தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 5200 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்டர் 20,000 80 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது பெஸ்ட்டான ஒரு டீல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரியரில் 2 கேமரா தான் இருக்குது. ஒன்று 50 MP மெயின் கேமரா சோனி சென்சார் LYT600 அப்படிங்கிறது OIS சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 2 5G சிம் போட்டுக்கிற மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. அண்டு NFC சப்போர்ட் இதில் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து 180 கிராம் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் கையில் பிடிக்கும்போது ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லிம்மான வெயிட்லெஸ்ஸான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். கையில் மொபைல் வந்து அந்த அளவுக்கு வெயிட் வந்து தெரியல, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்ட் Realme UI 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தேவையான எல்லா சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 5G சிம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. யூசர் ரிவ்யூ ஓரளவுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெஸ்ட்டு கேமரா, பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் அண்ட் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, அதுவும் ஒரு 18,000 ருபீஸில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000 ஒரு பெஸ்ட் மொபைலாக தான் இருக்குது. பட் 20,000 உங்களுக்கு 256GB வேரியண்ட்டில் அல்டர் சாய்ஸஸ் நிறையாவே எக்கச்சக்கமாகவே இருக்குது. அதுலேயும் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா மொபைல்ஸ் இருக்குது. லைக் Poco X6 Pro and Honor 200 and also OnePlus Nord CE4. ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது நமக்கு ஆஃபர் டைமில். பட் கர்வ்டு டிஸ்பிளேவோட அண்டர் 20,000 ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட் சாய்ஸு. Honor 200 இருக்குது, பட் அது டப்பாவில் சார்ஜர் இருக்காது. அது வந்து உங்களுக்கு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும் Snapdragon 7 Gen 3ல். 23,000 நீங்கள் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இவங்க பிராண்டே ரியல்மியில் 12 Pro Plus அப்படிங்கிற 5G மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை விட பெஸ்ட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அது வந்து 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் மொபைலில் 80 வாட் சார்ஜர் இருக்குது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜர் ஃபீல் இருக்கும். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவில் 14,000 மேலே இந்த பர்டிகுலர் மொபைலில் வாங்கியிருக்கிறதா போட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்ஸில் கொடுங்க. அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நிறையா மொபைலில் 25,000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. சில மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000லேயும் அதே 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு X-axis லீனியர் மோட்டர் வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. எது எப்படியோ 18,000 இதை விட பக்காவான மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மொபைலோட அன்பாக்சிங்காக நண்பர் வந்து நமக்கு கொடுத்தாரு. ஸோ நண்பருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கும்.
ஸோ எப்படி பார்த்தாலும் 20,000 செக்மெண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவைசஸ் இருக்குது. பட் 18,000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல்மி P2 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னும் போது இன்னும் ஆல்டர் சாய்ஸஸ் இருக்குது. பட் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தரமாக இருக்குது. 8 MP அல்ட்ராவைட் கேமராவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி யாரும் அல்ட்ராவைட் கேமராவும் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. பட் 20,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. அதை சூஸ் பண்ணுறதே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுல 20,000 செக்மெண்ட்டில் எது பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் ஆண்ட்ராய்டு 15ஓட இனிமேல் தான் மொபைல்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது வந்து அண்டர் 20,000ல் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஒரு பக்காவான சாய்ஸாக தான் இருக்குது. 12,256 உங்களுக்கு 20Kல கிடைக்குது. பட் 12GB RAM 512GB வேரியன்ட் தான் இதோட டாப் வேரியண்ட்டு. 8,128 உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் 18Kக்கு. ஸோ 18Kல உங்களுக்கு இதை விட பெஸ்ட் டீல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.